நீங்க எங்க? சார் இப்போ எதுக்கு சார் இங்க வந்தீங்க? ரம்யா, நீங்க இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் யதார்த்தமா தான் வந்தேன். போய் சொல்லாதீங்க சார். நான் வெளியே போறத நீங்க ஃபாலோ பண்ணி தானே வந்திருக்கீங்க. நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல சார். அப்புறம் ஏன் சார்? என் மொத்த குடும்பமும் இங்க தான் இருக்காங்க. என் அண்ணி உங்களை பார்த்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. அம்மா, அதுக்குள்ள சாப்பிட்டியா? எனக்கு போதும் மதி, நீ சாப்பிடு. வினோ, கணக்கெல்லாம் பாத்துக்கலாம், சாப்பிடு. அத்தை, போதும்னு நிறைவா சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு தான். எனக்கு போதும் அத்தை, கை கழுவிட்டு வந்துடுறேன். சத்தியமா நீங்க இருப்பீங்கன்னு நினைச்செல்லாம் வரல ரம்யா. நீங்க போனது எனக்கு ஆபீஸ்ல இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி, கொஞ்சம் வெளியே போகலாம் தான் வந்தேன். ஆக்சுவலி எங்க அம்மாவையும் கூப்பிட்டு இருக்கேன், என்ன நம்பு. இல்ல சார், நீங்க என்ன ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கீங்க. இப்ப மட்டும் எங்க அண்ணி உங்களை பார்த்தா அவ்வளவுதான் சார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க சார். ச்சே. ரம்யா, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எங்க அண்ணி இப்ப வராங்க. ரம்யா, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உண்மையிலே நீங்க இங்க இருப்பீங்கன்னு நினைச்செல்லாம் நான் வரல. அவங்க கிட்ட சொன்னா புரிஞ்சுப்பாங்க. போங்க சார்.